ஒரு அரசியல்வாதிக்கு பென்ஷனை கட் பண்ணா ஊழல் குறையுமா? ம் அது ஒரு பெரிய விவாதப் பொருள்தான். இல்ல அதுவே அவங்க ஊழல் செய்யறதுக்கு ஒரு பெரிய தூண்டுதலா மாறுமா? ஒரு நாட்டின் சட்டம், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை எப்படி நாடாளுமன்றத்தின் 4 சுவர்களுக்குள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? வாருங்கள் இதை பற்றி விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 முதல் 20ஆம் தேதி வரை இலங்கை நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள், எதிர்க்கட்சி வெளியிட்ட அறிக்கைகள், அப்புறம் சில முக்கியமான சட்டமூலங்கள். இதுல ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி ரொம்ப பலமான வாதங்களை முன் வச்சிருக்காங்க. ஆஹா, ஆனா நம்ம நோக்கம் யார் பக்க நியாயம் இருக்குன்னு தீர்ப்பு எழுதுறது கிடையாது. எந்த அரசியல் சார்பும் இல்லாம அங்க என்ன பேசப்பட்டுச்சு, அது உங்க அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத நடுநிலையோடு அலசுறது தான் நம்ம இலக்கு. சரியா சொன்னீங்க. நாடாளுமன்ற விவாதங்கள்ங்கிறது நியூஸ் சேனல்ல வர்ற வெறும் பிரேக்கிங் நியூஸ் கிடையாது. ஒரு சட்டம் கொண்டு வராங்க இல்ல ரத்து செய்றாங்கன்னா இதன் உண்மையான தாக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அரசியல் நகர்வுக்கு பின்னாலும் ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கு. அதான் பிப்ரவரி 17ஆம் தேதி நாடாளுமன்றத்துல நடந்த ஒரு முக்கியமான விவாதத்திலிருந்தே ஆரம்பிப்போம். 1977ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்யறதுக்கான சட்டம் மூலம் விவாதத்துக்கு வந்திருக்கு. அதாவது முன்னாள் எம்பிக்களுக்கு இனிமே பென்ஷன் கிடையாது. ஆமா, பல தசாப்தங்களா இருந்த ஒரு சிஸ்டத்தை மாத்துறாங்க. இது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குன்னு படிச்சேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பென்ஷன் ரத்து சட்டமூலம் பத்தி உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவான சில விஷயங்களை சொல்லியிருக்கு. முதலாவது, இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்துல ஒரு சாதாரண பெரும்பான்மையோட நிறைவேற்ற முடியும் சொல்லிட்டாங்க. சாதாரண பெரும்பான்மைனா? அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை. ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தோட நிரந்தர ஊழியர்கள் கிடையாது. அதனால மத்த அரசு ஊழியர்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு பென்ஷன் வாங்கறதுக்கான எந்த அடிப்படை உரிமையோ உள்ளார்ந்த உரிமையோ கிடையாதுங்கிறது நீதிமன்றத்தோட நிலைப்பாடு. ஓஹோ, அப்போ இது சலுகைதான், உரிமை கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதை விட முக்கியமா மக்கள் ஆணை அப்படிங்கிற தேசிய கொள்கை தனிப்பட்ட நபர்களோட எதிர்பார்ப்புகளை விட பெருசுன்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. புரியுது. காலம் காலமா கிடைச்ச சலுகை நமக்கு தொடரும்னு சில எம்பிக்கள் எதிர்பார்க்கிறத விட நாட்டோட நிதிச்சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற தேசிய கொள்கைக்கு தான் முன்னுரிமை தரணும்னு சொல்லிட்டாங்க. இங்கேதான் சுவாரஸ்யம் ஆரம்பம் வருது. உச்சநீதிமன்றம் சொல்றது லாஜிக்கா சரியா பட்டாலும் எதிர்க்கட்சிகள் இது அவ்வளோ லேசா ஏத்துக்கல. ஆமா, அவங்க தரப்பு வாதமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஐக்கிய மக்கள் சக்தி அப்புறம் புதிய ஜனநாயக முன்னணி கட்சிகள் இதை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற பல ஜனநாயக நாடுகள்ல மக்கள் பிரதிநிதிகளுக்கு பென்ஷன் கொடுக்கறதே அவங்க ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அதேதான், அவங்க லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாதிடுறாரு. பதவி முடிஞ்சதும் அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இருந்தாதானே அவங்க பதவியில் இருக்கிறப்ப நேர்மையா இருப்பாங்கங்கிறது அவரோட வாதம். அதுல ஒரு தர்க்கம் இருக்கு இல்லையா? ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு முறையான நிதி பாதுகாப்பு இல்லைன்னா அது அவர் நேர்மையா மக்கள் சேவை செய்யறத பாதிக்குமா? இது உண்மையிலே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. விவாதத்துல எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த சம்பள விவகாரம் தானே? ஆமா, அந்த கட்சி எம்பிக்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற சம்பளம் சுமார் 155 மில்லியன் ரூபாய்க்கும் மேலான தொகைய அவங்க அப்படியே அவங்க கட்சியோட நிதிக்கு மடைமாத்துறாங்களாம். அதாவது கட்சி ஃபண்டுக்கு கொடுக்கறாங்க. ஆமா, மக்கள் வரி பணத்திலிருந்து கொடுக்கிற சம்பளத்தை வச்சு நீங்க மாசம் மாசம் கட்சி நடத்துறீங்கன்னா உண்மையான நிதி துஷ்பிரயோகம் அங்கதான் நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. அது போக ரவி கருணாநாயக்கா, சாமர சம்பத் மாதிரி ஆட்கள் சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா அரசாங்கம் அதையெல்லாம் நிராகரிச்சிடுச்சு. இதை கேட்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பென்ஷனை கட் பண்றது ஊழலை ஒழிக்குமா, இல்ல மக்கள் வரி பணத்தை வேற வழியில கட்சிகள் பயன்படுத்த ஒரு காரணமா அமையுமா? இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. நிதி பாதுகாப்புக்கும் நேர்மைக்கும் உள்ள அந்த மெல்லிய கோட்டை நாம எப்படி பார்க்க போறோங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பா. சரி, அரசியல்வாதிகளோட நிதி பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதாரண மக்களோட பாதுகாப்பு இப்போ பெரிய அளவுல கேள்விக்குறியாகி இருக்கு. அத்துக்கிரியா பகுதியில நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நாடு முழுக்க பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருக்கு. அது ரொம்ப கொடூரமான சம்பவம். ஆமா,
அதிபாதுகாப்பு வலயத்துக்கு ரொம்ப பக்கத்துல பட்ட பகல்ல ஒரு வழக்கறிஞரும் அவரோட மனைவியும் அவங்க ஜீப்புக்குள்ள வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்குன்னு இது காட்டுது. இத பத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்துல நிலையல் கட்டளை 27/2 படி சரமாரியான கேள்விகளை அரசிடம் கேட்டிருக்காரு. இந்த நிலையல் கட்டளை 27/2ங்கிறது எதிர்க்கட்சித் தலைவருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு அதிகாரம். ஆமா, நாட்டுல திடீர்னு நடக்கிற ரொம்ப முக்கியமான மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைய நாடாளுமன்றத்தோட வழக்கமான அலுவல்களை ஒதுக்கி வச்சுட்டு நேரடியா அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. சஜித் பிரேமதாசா இத பயன்படுத்தி தான் இந்த துப்பாக்கிச்சூடு பத்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் என்ன சுட்டிக்காட்டுறாருன்னா, கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 111 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுவும் இந்த அத்துருகிரிய கொலை நடந்த சில மணி நேரங்கள்லயே இது பாதாள உலக குழுக்களின் வேலை அப்படின்னு முத்திர குத்தப்படுறத அவர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. போலீஸ் உடனே அண்டர்வேர்ல்டுன்னு சொல்லி வழக்கு மூடுறாங்களாங்கிற சந்தேகம். அதான் உயர்நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பபீட்டிய கொலைக்கு பிறகு நீதித்துறையை சேர்ந்தவங்க இப்படி டார்கெட் செய்யப்படுறது இதுவே முதல் முறைன்னு அவர் சொல்றாரு. இதன ஒரு பெரிய கட்டமைப்போட இணைத்து பார்த்தா நிலைமையோட தீவிரம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஒரு நாட்டுல சட்டத்தை காப்பாத்துற வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் பட்டப்பகல்ல பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மக்கள் போலீஸ் மேலையும் சட்டம் மேலையும் எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? அது நியாயமான கேள்வி. எதிர்க்கட்சித் தலைவர் கேட்ட மாதிரி போலீஸ் துறையில இப்போ எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு, ஏன் அதை இன்னும் நிரப்பல? இதெல்லாம் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள். ஆனா இதை விட ரொம்ப சீரியஸான இன்னொரு விஷயத்த முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தாரு. ஓ, அந்த பழைய சிம் கார்டு விவகாரம் தானே? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆமா, ஆகஸ்ட் 2, 2019க்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட பழைய சிம் கார்டுகளை எல்லாம் திரும்பவும் பதிவு பண்ணணும்னு ஜனாதிபதி ஒரு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது சாதாரணமா பார்க்கறதுக்கு ஒரு செக்யூரிட்டி அப்டேட் மாதிரி தானே தெரியுது. பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா முஜிபுர் ரஹ்மான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட பிடிக்கிறாரு. லசந்த விக்ரமதுங்க, சிவராம், எக்னலிகோடா மாதிரி நபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குகள்ல அந்த பழைய சிம் கார்டு தரவுகள் தான் மிக முக்கியமான சாட்சிகள். ஆஹா, எனக்கு புரியுது. இப்போ அந்த சிம் கார்டுகளை மறுபதிவு செய்ய சொன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளோ இல்ல அதை பயன்படுத்தினவங்களோ கண்டிப்பா போய் மறுபதிவு செய்ய மாட்டாங்க. சரியா புடிச்சிட்டீங்க. அப்போ அந்த பழைய டேட்டா எல்லாமே சிஸ்டத்துல இருந்து அழிஞ்சு போயிடும். இது அந்த வழக்குகளோட விசாரணையே முடக்கிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது வெறும் சிம் கார்டு பிரச்சனை கிடையாது, ஒரு நாட்டோட நிறுவன ரீதியான நினைவாற்றலை அழிக்கிற ஒரு செயல்னு எதிர்க்கட்சிகள் பாக்குறாங்க. இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாச்சே. இதுல முஜிபுர் ரஹ்மான் இன்னொரு பெரிய பாமைய தூக்கி போட்டாரு. இந்த முக்கிய வழக்குகள் நடந்த காலகட்டத்துல ஒரு முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனத்தோட தலைவரா இருந்தவர் தான் இப்போ தற்போதைய ஜனாதிபதியோட பொருளாதார ஆலோசகரா இருக்காருன்னு அவர் சொன்னாரு. அடப்பாவமே, இது வெளிப்படைத்தன்மையை எப்படி பாதிக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதெல்லாம் கேட்கும்போது அரசாங்கம் இல்ல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இது எப்படி சிதைக்குதுன்னு புரியுது. உயிர் பயம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பொருளாதார இருள் இன்னமும் மக்களை விட்டு போகல. பொருளாதாரம் பத்தி நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. ஆமா, நாடாளுமன்றத்துல எஸ்.எம். மரிக்கார் ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டை முன்வச்சாரு. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு தரமற்ற நிலக்கரியை வாங்கியதில் நடந்த ஊழல் பத்தி பேசினாரு. அதனால மின்சார சபைக்கு பெரும் நஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னாரு. தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துனதால அந்த மின் நிலையத்தோட விசிறிகளே பழுதடைஞ்சிருக்கு. இதோட விளைவு என்ன? மறுபடியும் பவர் கட் வருமாங்கிற பயம்தான். இது பத்தாதுன்னு சஜித் பிரேமதாசா நாட்டுல பல இடங்கள்ல மறுபடியும் கேஸ் சிலிண்டருக்காக மக்கள் வரிசையில நிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மக்களோட அன்றாட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றத்துல கேட்ட அந்த முக்கியமான கேள்வி நீ ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அரசாங்கத்துக்கிட்ட இப்ப இருக்கிற தங்க இருப்பு பத்தி அவர் கேட்டாரு. அரசாங்கத்தினும் உள்ள தங்க இருப்பு உண்மையான தங்கமா அல்லது காகித தங்கமா அப்படின்னு கேட்டாரு. பேப்பர் கோல்டு. ஆமா, ஒரு நிமிஷம், இது என்ன காகித தங்கம், இதுக்கும் உண்மையான தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்களா? கண்டிப்பா. இவ நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வீடு உண்மையிலேயே உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. இது உண்மையான தங்கம் மாதிரி. ஆனா உங்ககிட்ட ஒரு பத்திரம் மட்டும்தான் இருக்கு. அது எங்கேயோ ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு வீட்டை குறிக்குது. அதை நீங்க தொட்டு பார்க்க முடியாதுன்னா அதுதான் காகித தங்கம். அதாவது உலக சந்தையில முதலீடுக்காக வாங்குற ஒரு சனண்டி சிதல். ஆமா, நாட்டுல பெரிய பொருளாதார நெருக்கடி வரும்போது உங்களால அந்த காகித தங்கத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. உண்மையான தங்கம் தான் கை கொடுக்கும். ரவி கருணாநாயக்கா இதத்தான் கேக்குறாரு. நம்ம கிட்ட உண்மையிலேயே பிசிக்கல் கோல்டு இருக்கா இல்ல வெறும் சரண்டிதழ்களை வச்சுக்கிட்டு தங்கம் இருக்குன்னு கணக்கு காமிக்கிறீங்களான்னு கேக்குறாரு.
இது நாட்டோட உண்மையான பொருளாதார நிலையை பற்றி ஒரு பெரிய திறப்பு கொடுக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களோட ஏமாற்றம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆமா, ஜீவன் தொண்டமானத பத்தி ரொம்ப ஆழமா பேசினாரு. அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா எம்பி ஜீவன் தொண்டமான் என்ன சுட்டிக்காட்டினாருன்னா, இந்த ஒப்பந்தத்துக்கு எந்த ஒரு சட்ட அங்கீகாரமும் கிடையாதுன்றாரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கே தோட்ட முதலாளிகள் சம்பளத்தை குறைச்சாங்கன்னா தொழிலாளர்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதுல கொடுமை என்னன்னா, 180 நாட்கள் கட்டாய வேலையென அறிவிக்கப்பட்டுள்ளதா அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. இதுதான் சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தொழிலாளர்களை சுரண்டுறது. மாசத்துக்கு 25 நாளுக்கு மேல எந்த தோட்டமும் வேலை கொடுக்கறதே கிடையாது. அப்போ எப்படி அவங்களால 150 நாட்கள் வேலை செய்ய முடியும்? சம்பள உயர்வுங்கிற பேர்ல அவங்களோட அடிப்படை சட்ட உரிமைகளையே படிக்கிற ஒரு தந்திரம்னு அவர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு. அதே மாதிரி நம்மள மாதிரி சாதாரண மக்களை பாதிக்கிற வரிச்சுமை பற்றியும் கலாநிதி ஹர்ஷா டி சில்வா ரொம்ப ஆவேசமா பேசினார். அத்தியாவசிய பொருட்களுக்கு இனி வரியே கிடையாதுன்னு சொல்லிதான் வந்தாங்க. ஆனா இப்ப விசேட வியாபார பண்டவரி அப்படின்னு ஒன்ன கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விஎஃப்எஸ் விசா மோசடி பத்தியும் அவர் விமர்சனங்களை முன்வச்சார். ஆமா, வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கான விசா நடைமுறைகளை விஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அரசாங்கம் ஒப்படைச்சாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாம ரொம்ப அதிகமா கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கு. தேசிய கணக்காய்வாளர் அலுவலகமே இது சம்பந்தமா ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. இவ்ளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு கணக்காய்வாளர் ரிப்போர்ட் கொடுத்தும் அரசாங்கம் ஏன் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது தான் ஹர்ஷா டி சில்வா கேக்குற கேள்வி. பொருளாதார பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்க, நாடாளுமன்றத்துல பல சமூக பதற்றங்களும் பிராந்திய சிக்கல்களும் எதிரொலிச்சது. பல்வேறு உறுப்பினர்கள் எழுப்பிய சிறுபான்மை மற்றும் பிராந்திய குரல்களை நான் சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. முதலாவதா, சாணக்கியன் ராசமாணிக்கம் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. கிழக்கு மாகாணத்துல மகாவலி எல் வலயம் உருவாக்கப்படுவதால் வடகிழக்கு மக்களின் குடிப்பரம்பரையில் ஏற்படும் தாக்கம் குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒரு விவசாய திட்டம் எப்படி மக்கள் தொகையை மாத்தும்னு நிறைய பேருக்கு தோணலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. மகாவலி மாதிரி பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வரும்போது அரசாங்கம் அந்த பகுதியில வெளியூர் மக்களை கொண்டு வந்து குடியேற்றுவாங்க. காலம் காலமா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பெரும்பான்மையா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல வேற சமூக மக்களை குடியேற்றும் போது அங்க இருக்கிற அரசியல் அதிகாரம் மாறும். இதுதான் அவரோட கவலை. அடுத்ததா, 80க்கும் மேற்பட்ட அரபிக் கல்லூரிகளின் பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள அநீதி பத்தி விவாதிச்சாங்க. அது அவங்களோட கல்வி உரிமையை பாதிக்கிற விஷயம். மூன்றாவதா, வி இராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பிரபாகரன் காலத்துல கூட இல்லாத அளவுக்கு தற்போது வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்துல போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக அவர் சொல்றாரு. இது ஒட்டுமொத்த சமூகத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற விஷயம். அது மட்டும் இல்லாம காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்தி மற்றும் வரினால வெங்காயம் உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பத்தியும் பேசினாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு திசையிலிருந்து பிரச்சனைகளை அடுக்குறாங்களே. இந்த தனித்தனி பிரச்சனைகள் அனைத்தும் எப்படி ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் சமாதானத்தோடு பின்னி பிணைஞ்சுள்ளன என்பதை நாம் பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டாலோ இல்ல ஒரு பிராந்தியத்துல போதைப் பொருள் மாதிரி விஷயங்கள் தலைவிரிச்சு ஆடினாலோ அது ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சியையும் கடுமையா பாதிக்கும். சர்வதேச உறவுகளும் இங்க முக்கியமாகுதுன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து துணை பிரதமர் டேவிட் லாமியுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நடத்திய சந்திப்பு பத்தியும் நாடாளுமன்றத்துல விவாதிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 2 மிக முக்கியமான தனிநபர் சட்டமூலங்களும் வந்திருக்கு. ஆமா, ரோஹிணி குமாரி கொண்டு வந்த சட்டமூலம் ஒன்னு. ரோஹிணி குமாரி விஜயரத்னா கண்டிய திருமண சட்டத்தை திருத்துறதுக்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நிசாம் காரியப்பர் பயங்கரவாத தடை சட்டம், அதாவது பிடிஐயை நீக்குவதற்கான சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த பிடிஐ நீக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. கண்டிப்பா. பயங்கரவாத தடை சட்டம் அப்படிங்கிறது பல தசாப்தங்களா கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளான ஒன்னு. எந்த விசாரணையும் இல்லாம பல மாதங்கள் சிறையில அடைச்சு வைக்கலாம். இத முற்றிலுமா நீக்கணும்னு ஒரு தனிநபர் சட்டமூலம் வந்திருக்கிறது. நாட்டோட சட்ட கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கோர்ற நகர்வு. ஓகே, இவ்வளவு விஷயங்களை நம்ம அலசியிருக்கோம். எனவே இதன் மொத்த அர்த்தம் என்ன? நாடாளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள், இந்த பென்ஷன் ரத்து, சிம் கார்டு பிரச்சனைகள், காகிதத் தங்கம், விசா மோசடி, பிடிஏ சட்டம், இதெல்லாம் ஏதோ டிவியில வர்ற செய்திகள் கிடையாது. கண்டிப்பா இல்ல. நாளைக்கு நீங்க கடையில வாங்குற பொருளோட விலை, நீங்க பாதுகாப்பா ரோட்ல நடந்து போறது, உங்களுக்கான வேலைவாய்ப்பு, இதெல்லாத்தையும் நாடாளுமன்றத்தோட இந்த 4 சுவர்களுக்குள்ள நடக்கிற விவாதங்கள் தான் தீர்மானிக்குது. சட்டங்கள் நிறைவேறுவதும் விவாதங்கள் நடப்பதும் உங்களின் அன்றாட வாழ்க்கையை தீர்மானிப்பவை.
நான் இறுதியா ஒரு விஷயத்த மட்டும் நேயர்கள் முன்னாடி வைக்க விரும்புறேன். நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த பென்ஷன் விவகாரத்துக்கே வருவோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு சிறந்த வழி என ஒரு தரப்பு கூறுகிறது. ஆமா. ஆனால் நிதி பாதுகாப்பு இல்லாத ஒரு பதவியில் சாதாரண நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி முழுநேர அரசியலில் ஈடுபட முடியும்? இறுதியில் அரசியல் என்பது கோடீஸ்வரர்களுக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் மட்டுமே சொந்தமான ஒரு துறையாக மாறிவிடுமா? ஒரு உண்மையான ஜனநாயகத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் என்பது ஒரு வீண் செலவா அல்லது ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு முதலீடா? இதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியோடவே இன்றைய இந்த ஆழமான தேடலை நம்ம நிறைவு செய்வோம். இவ்வளோ நேரம் நாடாளுமன்ற விவாதங்களுக்குள்ள எங்க கூடவே பயணிச்ச உங்களுக்கு பெரிய நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.